அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய்யன் வ ரசூலா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த முபாரக்கான ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நற்செயல்களை ஏற்று நமது பாவங்களை மன்னித்து நம்மை சுவனத்தில் ஒன்று கூட செய்வானாக. இந்த மாதம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கருணையை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம். இன்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ரமலானுடைய மாதத்தை உலகெங்கும் வரவேற்கிறார்கள். ஆனால் வாழ்நாளில் ஒரு தடவை கூட வயிறார பசியாராத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமலானை வரவேற்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்ற அந்த ரமலானுக்கும் நாம் வரவேற்கின்ற இந்த ரமலானுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் என்பதை யாரும் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரமலான் வருவதற்கும் 6 மாதங்களுக்கு முன்பே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களாம், துஆ கேட்பார்களாம், யா அல்லாஹ் அந்த ரமலான் வருவதற்கு முன்பாக எங்களுடைய உயிரை கைப்பற்றி விடாதே. ரமலான் முடிந்ததற்கு பின்னால் மீதி இருக்கின்ற 5 மாத காலங்களும் ரமலானில் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்று துஆ கேட்பார்களாம். ஆக 11 மாத காலமும் ரமலானை குறித்த சிந்தனையிலேயே அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார். இன்று நாம் ரமலானை எவ்வாறு வரவேற்கிறோம்? அந்த முன்னோர்கள் வரவேற்ற வரவேற்பிற்கும் நம்முடைய வரவேற்பிற்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கு. முஸ்லிம்களை பாருங்கள் என்று அல்லாஹு தாலா கருணை செய்த ரஹ்மத்து செய்த மக்களை தவிர முஸ்லிம்கள் அநேகமானவர்கள் ரமலான் வருகின்றது என்று சொன்னாலே உணவுகளை வாங்கி குவிக்கின்றார்கள். ஏதோ நாளையோடு ரமலான் தொடங்கிவிட்டாலே உலகெங்கும் உணவு பஞ்சம், பசியும் பட்டினியும் எல்லா இடங்களிலும் பெருகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தால் அச்சத்தோடு உணவுகளை வாங்கி குவிக்கின்றார்கள். ஆனால் ரமலான் என்பதோ பசியோடும் தாகத்தோடும் இருப்பது என்பதுதான் நமக்கு தெரிந்த ஒன்று. நாளையோடு இந்த உலகத்தில் உணவே இருக்காது என்பதை போன்று உணவுகளை வாங்கி குவிப்பதை பார்க்கின்ற பொழுது இதுதானா ரமலானை வரவேற்கின்ற முறை என்று நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இன்றைய பொழுதில் உணவு கூடங்கள் தான் ரமலானை வரவேற்கிறது என்று கூட நாம் சொல்லி காட்டலாம். அல்லாஹு தாலா ரமலானுடைய நோக்கத்தை குறித்து சொல்லும் போது லஅல்லக்கும் தத்தகுன் என்று சொல்கிறான். உங்களுக்கு இறையச்சம் ஏற்படுவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்காக இந்த ரமலானுடைய மாதம் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ஆனால் நாம் பசியோடு இருக்கிறோமே, தாகத்தோடு இருக்கிறோமே, இந்த 1 மாத காலமும் எதையும் சாப்பிடாமல் எதையும் குடிக்காமல் இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்ற அச்சத்தால் உணவை வாங்கி குவிக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை குறித்து சொல்லும் போது சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அனைத்திற்கும் ஒரு கேடயம், அது உங்களுடைய உடலுக்கு கேடயம், உள்ளத்திற்கு கேடயம், சமுதாயத்திற்கு கேடயம், பொருளாதாரத்திற்கு கேடயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து வகைகளிலும் இந்த ரமலான் இந்த நோன்பு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆனால் நாம் அஞ்சுகிறோம், பலவீனமானவர்களாக மாறி விடுவோமோ, சாப்பிடாமல் குடிக்காமல் எங்கே எதையும் செய்ய இயலாத மக்களாக நாம் மாறிவிடுவோம் என்று நாம் அஞ்சிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா வகையிலும் பாதுகாப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். ஆனால் நாம் எல்லா வகையிலும் பலவீனமானவர்களாக மாறிவிடுவோமோ என்று அஞ்சுகிறோம். ஆனால் நம்முடைய அந்த அச்சத்தின் காரணத்தால் நாம் எவ்வாறு அஞ்சுகிறோமோ அதே போன்று தான் முஸ்லிம்களுடைய இன்றைய நிலைமையும் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பலகீனமானவர்களுக்கு உண்டான நோன்பென்றல்ல, இது ஒரு கேடயம், இது ஒரு பாதுகாப்பு என்று குறிப்பிட்டு தந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய வெற்றிகள், ஆரம்ப கால வெற்றிகள் எங்கெல்லாம் பொன்னெழுத்துக்களால் வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கிறதோ, பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அவை அத்தனையும் ரமலானுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்ததாகத்தான் வரலாறு குறிப்பிட்டு தருகிறது. இஸ்லாமியர் சாம்ராஜ்யத்துடைய முதல் வெற்றி பத்ருடைய வெற்றி என்பது ஹிஜ்ரி 2ஆம் வருடம் ரமலானுடைய நாளில் தான் நடந்தது. அதே போன்று ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் வருடம் ரமலானுடைய நாளில் தான் நடந்தது. பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 15ஆம் வருடம். அதற்கு பின்பு எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 20ஆம் வருடம். அதே போன்று காதிசியா என்று சொல்லப்படக்கூடிய பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது ரமலானுடைய மாதம். அதே போன்று ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது ரமலானுடைய மாதம் என்று இஸ்லாமிய வெற்றிகள் அனைத்துமே ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்றதாக வரலாறு குறிப்பிட்டு காட்டுகின்றது என்று சொன்னால் இதனுடைய பொருள் என்ன? இஸ்லாம் இந்த நோன்பை கடமையாக்கி இருப்பது முஸ்லிம்கள் பலவீனமானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவா, அல்லது பலசாலிகளாக உற்சாகமுடையவர்களாகவும் ஊக்க தருவதற்காகவும் இந்த ரமலான் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றதா என்று சொன்னால் பலவீனமானவர்களாக மாறுவதற்காக அல்ல, பலசாலிகளாக உங்களை மாற்றுவதற்காக வேண்டி, உங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். பொதுவாக மனிதனை குறித்து பார்க்கும் போது மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் மாணவன்.
உடலுக்குண்டான உணவு நமக்கு மண்ணிலிருந்து கிடைக்கின்றது என்று சொன்னால் உள்ளத்திற்கான உணவு விண்ணிலிருந்து கிடைக்க வேண்டும். எனவே 11 மாத காலமும் உடலுக்குத்தானே நீங்கள் உணவளித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த 1 மாத காலத்திலாவது நீங்கள் உள்ளத்திற்கு உணவளிக்க கூடாதா? அல்லாஹ்வை நினைவு கூறுவது, பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வது, அல் குர்ஆனுடனான தொடர்பையும் நெருக்கத்தையும் இறுக்கமாக்குவது, மேலும் அல்லாஹ்வை வணங்குவது போன்ற இன்னபிற நற்கர்மங்களின் மூலமாக உங்களுடைய உள்ளத்திற்கு இந்த 1 மாதத்திற்காகவாவது நீங்கள் உணவளிக்க கூடாதா என்பதற்காக வேண்டித்தான் இது ரமலான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான நபிமொழிகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, அருமை நேயர்களே, ரமலானுக்கும் ரமலான் அல்லாத நாளுக்கும் வித்தியாசம் இல்லாதே போன்று தான் இந்த ரமலானில் கூட நாம் சாப்பிடுகிறோம். ரமலான் அல்லாத நாட்களில் காலை, மதியம், இரவு என்று 3 வேளை நாம் சாப்பிடுகிறோம். ரமலானில் நாம் என்ன செய்கிறோம்? இஃப்தார் என்று சொல்லி நோன்பு துறந்த பின்பு சாப்பிடுகிறோம். தராவிக்கு பின்பு சற்று லேசாக சாப்பிடுகிறோம். பின்னர் சஹர் என்று சொல்லி நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி சாப்பிடுகிறோம். ஆக ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் 3 வேளைகள் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் ரமலானுக்கும் ரமலான் அல்லாத நாட்களுக்கும் என்ன வேறுபாடு? எனவே உள்ளத்தை கவனிக்காமல் உடலுக்கு மட்டும் நாம் உணவளிக்கின்ற காரணத்தால் எவ்வளவு சாப்பிட்டாலும் மென்மேலும் மனிதன் பலகீனமாகிக் கொண்டே போகின்றான். எனவே உள்ளத்திற்கு ஊக்கம் தருவதற்காக வேண்டியும் உள்ளத்தை தெள்ளத் தெளிவாக ஆக்குவதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த ரமலானை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த ரமலானை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அய்யுஹன் நாஸ் கது அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீமுன் முபாரக்குன். மக்களே, மனிதர்களே, உங்கள் மீது முபாரக்கான அருள் பொருந்திய அபிவிருத்தி மிக்க மிக கண்ணியமான ஒரு மாதம் நிழலிட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், இந்த நாளில் எவரொருவர் ஒரு சுன்னத்தான செயலை செய்கிறாரோ அவர் மற்ற நாளில் ரமலான் அல்லாத நாளில் ஒரு ஃபர்லான செயலை செய்ததை போன்று, இந்த நாளில் ரமலானுடைய நாட்களில் எவர் ஒரு சுன்னத்தான ஒரு சாதாரண ஒரு செயலை செய்கிறாரோ அதற்குண்டான கூலி மற்ற நாட்களில் ஃபர்லான கட்டாயமான ஒரு செயலை செய்ததற்குண்டான கூலி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், யார் இந்த ரமலானுடைய நாட்களில் ஒரு ஃபர்லான காரியத்தை செய்கிறாரோ அவர் மற்ற நாட்களில் 70 கட்டாய கடமைகளை செய்ததனுடைய கூலி இந்த நாளில் செய்த ஒரு ஃபர்லுக்கு கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். பாருங்கள், இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்ற நற்செயல்களுக்கும் நற்கர்மங்களுக்கும் நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருகின்ற கூலி எவ்வளவு என்று. அருமை சகோதரர்களே, ஒரு சுன்னத்தான செயலை இந்த நாளில் செய்தால் ஒரு ஃபர்லுடைய மற்ற நாட்கள் செய்கின்ற ஃபர்லுடைய கூலி, ஒரு ஃபர்லை இந்த நாளில் செய்தால் மற்ற நாட்கள் செய்கின்ற 70 ஃபர்லுடைய கூலி என்று சொன்னால், உதாரணமாக ஒரு லோஹர் தொழுகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாத்துடைய கோட்பாடு என்னவென்று சொன்னால் அல் ஹஸனத்து பி அஷ்ரத்தி அம்சாலிஹா. ஒரு நன்மைக்கு அல்லாஹ் தஆலா எப்பொழுது செய்தாலும் எதை செய்தாலும் 1க்கு 10 கூலி தருகிறான். எனவே ஒரு லுஹர் தொழுகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் தொழுகின்றார் என்று சொன்னால், தனிமையில் ஒருவர் லுஹர் தொழுகை தொழுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா 1க்கு 10 கூலி கொடுக்கின்றான். அதே தொழுகை ரமலானில் தொழுகின்றார் என்று சொன்னால் 10க்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 70 மடங்கு கூலியை கொடுக்கின்றான். ஆக 700 நன்மைகளை அவர் அடைந்து விடுகின்றார். அதே தொழுகையை அவர் ஜமாத்தோடு தொழுதால் 700 இன்று 27 ஜமாத்துடைய நன்மையாக கிடைக்கின்றது என்று சொன்னால் 700 இன்று 27 18,900 நன்மைகளை அல்லாஹ் தஆலா ஒரே நேரத்தில் வாரி வழங்குகிறான். எனவே ஒரு லுஹர் தொழுகையை ஜமாத்தோடு ரமலானுடைய மாதத்தில் தொழுதால் இவ்வளவு நன்மை என்று சொன்னால், ஒரு நாள் கட்டாய கடமையான 5 வேளை தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுதால் எவ்வளவு கூலி கிடைக்கும்? ஒரு வாரம் தொழுதால் எவ்வளவு கூலி கிடைக்கும்? ஒரு ரமலானுடைய மாதம் முழுமையும் ஜமாத்தோடு தொழுதால் எவ்வளவு கூலி கிடைக்கும்? நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் மற்ற நாட்களில் எவ்வாறு சுபு தொழுகைக்கும் வருவதில்லையோ, இன்னபிற தொழுகைக்கு வருவதில்லையோ, அதே போன்று தான் தொழாத மக்கள் ரமலானிலும் தொழாமல் தான் இருக்கிறார்கள். அவ்வாறு தொழுகின்ற மக்கள் கூட சுபு தொழுகை குறித்து எந்த விதமான உணர்வுகளோ எந்த விதமான கவனமோ இன்றி தூங்கக்கூடிய சாதாரண மனிதர்களாக நாம் பார்க்கின்றோம். இன்றைய அநேகமாக மனிதர்களுடைய நிலைமை ரமலான் வந்துவிட்டால் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், ரமலானை வணங்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வை வணங்குகின்ற மனிதர்களாக இல்லை. ஆபிதுர் ரமலான் லைஸ பி ஆபிதுர் ரஹ்மான். ரஹ்மானை வணங்குகின்ற மக்கள் என்று சொன்னால் ரமலான் முடிந்ததற்கு பின்பும் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான். ரமலானை வணங்குகின்ற மக்கள் என்று சொன்னால் ரமலானில் மட்டுமே வணக்கத்தில் ஈடுபட்டு ரமலானுக்கு பின்பு வணக்கத்தை விட்டுவிடுகின்ற மக்களாகத்தான் நாம் பார்க்கணும். பாருங்கள், ரமலான் தொடங்கிவிட்டாலே பள்ளிவாசல் எங்கும் ரமலானுடைய தலைப்பறை கண்டுவிட்டால் மக்கள் சுனாமியை போன்று கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். சாதாரணமாக அன்றாடமாக வளமையாக தொழுகின்ற மக்களுக்கு கூட இடம் கிடைக்காது. ஆனால் தலைப்பறையை கண்டுவிட்ட பின்பு மட்டும்தான்
1-2 நாட்கள் இந்த சுனாமி கூட்டம் வருகின்றது. ஆனால் ரமலானுடைய நடுப்பறையில் அது அப்படியே நலிவடைந்து போய் மீண்டும் 27 வந்துவிட்டால் மீண்டும் உக்கிரத்தோடும் கொதிநிலையை அடைகின்றது. அதற்கு பின்பு ஷவ்வால் வந்துவிட்டால் ஒன்றுமில்லாமல் ஆறிப்போய் பழைய குருடி கதவை திரடி என்று சொல்வது போல அப்படியே மீண்டும் இமாமும் 1-2 மக்களும் தொழுகின்ற நிலைமையை பார்க்கின்ற பொழுது மக்கள் ரமலானை தான் வணங்கி இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பதாகத்தான் நாம் அருமை நேயர்களே, இந்த ரமலானில் நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் நம்மை வழிநடத்த வேண்டும். இன்னும் பிற 11 மாதங்களுக்கும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவற்றை குறிப்பிட்டு தருகின்றார். எனவே ரமலானுக்கு பின்பும் ரமலானில் எடுத்துக்கொள்ளுகின்ற பயிற்சி மூலம் ரமலானுக்கு பின்பு வர இருக்கின்ற நாட்களும் தொழுகையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறிப்பிட்டு தருகின்றார். ஒன்று. இரண்டாவதாக இந்த ரமலானை குறித்து பிறிதொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், அவ்வலுஹு ரஹ்ம வ அவ்ஸதுஹு மக்ஃபிரா வ ஆகிருஹு இத்கு மினன் நார். இதனுடைய முதல் பகுதி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்ற நாட்கள். முதல் 10 என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்ற நாட்கள். அதுக்கு பின்னால் வருகின்ற நடு 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இறங்குகின்ற நாட்கள். கடைசி வருகின்ற நாட்கள் எல்லாம் நரக விடுதலையுடைய நாட்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தந்தார். ஏன் இந்த வரிசை முதலில் ரஹ்மத் என்றும் பின்னர் நடுவில் இருக்குகின்ற 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய நாட்கள் என்றும் பின்னால் வருகின்ற நாட்கள் நரக விடுதலையுடைய நாட்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள்? ரமலானை நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் பாவங்களும் தவறுகளுக்கு பின்னால் தீமைகளும் செய்தவர்களாக ரமலானில் நுழைகின்றார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டவர்களாகவும் எங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அஞ்சியவர்களாகவும் அந்த ரமலானில் நுழைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய காருண்யம் அந்த மக்கள் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய கருணை கிடைத்து விட்டால் அவர்களுக்கு பின்னர் மன்னிப்பு தான். எனவே தான் நடுப்பத்து மன்னிப்புடைய நாட்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்து விட்டால் மன்னிப்பை பெற்ற மக்கள் நரக விடுதலை பெற்று விடுவார். எனவே தான் கடைசி 10 நரக விடுதலையுடைய நாட்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தால் இதை நாம் கவனத்தில் நிறுத்த வேண்டும். அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. என்னவென்று சொன்னால் இன்று கிடையாது, பண்டைய அந்த அடிமைகளை வைத்திருந்த அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு அடிமையை விளையாட்டுக்காக நான் உரிமை விட்டு விட்டேன் என்று சொன்னால் உண்மையில் அல்ல, விளையாட்டுக்காக வேணும் ஒரு அடிமை நான் உன்னை உரிமை விட்டு விட்டேன் உனக்கு விடுதலை என்று சொல்லிவிட்டால் பின்னர் விளையாட்டுக்குத்தான் நான் உன்னை விடுதலை செய்தேன் உரிமை விட்டேன் என்று எந்த ஒரு அரபியும் அவனை மீண்டும் தன் பக்கம் அடிமையாக சேர்த்துக் கொள்வதில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று அரபிகளுடைய வரலாறு குறிப்பிட்டு காட்டுகிறது. ஒரு சாதாரண ஒரு அடிமையை விளையாட்டுக்காக வேணும் ஒருவர் உரிமை விட்டு விட்டேன் விடுதலை தந்து விட்டேன் என்று சொன்னால் அதற்கு பின்பு மீண்டும் அவரை எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொன்னால் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவற்ற அருளாளனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு ஒரு தடவை நரக விடுதலை தந்தால் அதற்கு பின்பு நம்மை மீண்டும் நரகவாசிகளாக மாற்ற மாட்டான். ஆனால் அதற்குண்டான தக்வா இறையச்சத்தோடு இந்த ரமலானை நாம் எதிர்நோக்கும் பொழுது அப்படிப்பட்ட மிகப்பெரிய பலனை அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்றான். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறிதொரு தடவை இந்த ரமலானை குறித்து இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார். இன்னல் ஜன்னத லததஸையனு மின ஸனதி இல ஸனலி ஷஹ்ரி ரமலான். சுவனம் ஒவ்வொரு வருடமும் ரமலான் வரும்போது தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதாம். ஒவ்வொரு வருடமும் ரமலானுக்காக வேண்டி சுவனம் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. அல்ல ரமலான் வந்து விட்டால் ஃபைதா தஹல ரமலான் நுழைந்து விட்டால் அந்த சுவனம் அல்லாஹ்விடத்தில் கேட்குமாம், அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஹாதா ஷஹ்ரி மின் இபாதிக சுக்கானா. அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஹாதா ஷஹ்ரி மின் இபாதிக சுக்கானா. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய நல்லடியார்கள் தங்குமிடமாக இந்த சுவனத்தை மாற்றியருள் புரிவாயாக, உன்னுடைய நல்லடியார்களை எல்லாம் என்னிடத்தில் தங்க வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் இந்த சுவனம் பிரார்த்தனை செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹூர்லீன்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், யா அல்லாஹ், இந்த ரமலானில் யாரெல்லாம் முழப்பூர்வமாக நோன்பு நோற்பார்களோ அவர்களை எல்லாம் எங்களுடைய இணையாக துணையாக மாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ஹூர்லீன்கள் துஆ கேட்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார். ஆக இவ்வாறு ரமலானை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல சிறப்புகளை குறிப்பிட்டு காட்டுகின்றார். வேறொரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை குறித்து ரமலானுடைய நோன்பை குறித்து சொல்லும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டியதாக சொன்னால், ஆதத்துடைய மனிதர்கள் செய்கின்ற எல்லா செயலுக்கும் 1 முதல் 10 வரை கூலி இருக்கிறது. அவர்களுடைய தக்வாவையும் இறையச்சத்தையும் பொறுத்து 700 வரை கூலி இருக்கிறது. ஆனால் நோன்பு என்பது இன்ன ஸௌம
ஃபஇன்னஹு லீ, நோன்பு எனக்காக நோக்கப்படுகிறது, எனவே நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார்கள். அருமை நேயர்களே, எல்லா நல்லமல்களுக்கும் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இன்ன பிற நற்கர்மங்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தானே கூலி கொடுக்கின்றான் இல்லையா? எனவே நோன்பிற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று ஏன் குறிப்பிட்டு காட்ட வேண்டும்? ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தான் அல்லாத மற்ற இபாதத்துக்களுக்கும் வணக்கங்களுக்கும் கூலி கொடுக்கின்றார் இல்லையே? ஆனால் இங்கே ஒரு பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நேரடியாக அதற்கு கூலி கொடுக்கின்றான் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் இன்ன பிற அமல்களை பிறருக்கு காட்டுவதற்காக நாம் செய்ய முடியும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உளப்பூர்வமாக நாம் செய்தால் கூட அதை பிறர் கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் நோன்பை யாராலும் கண்டுபிடித்து விட முடியாது. அவற்றை நடித்தால் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்காக வேண்டி நோன்பு நோக்கின்ற பொழுது மட்டும் அது உளப்பூர்வமாக அவனுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தான் தெரிந்த ஒரு செய்தி என்பது என்ற காரணத்தால் அல்லாஹ்வே நேரடியாக கூலி கொடுப்பதாக குறிப்பிட்டு தருகின்றான். அரபி இலக்கணப்படி வஅனா அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று சொல்வதை விட நானே அதற்கு கூலியாக மாறுகிறேன் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ரமலானுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளலாம். ஐந்தாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார் இந்த நோன்பை குறித்து, இன்ன ஃபில் ஜன்னத்தில் அபாபா யுகாலு லஹு ரய்யான், சுவனத்திற்கு உள்ளே ஒரு வாசல் இருக்கிறது, அதற்கு ரய்யான் என்று சொல்லப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டு சொல்லுகின்றார்கள். அந்த வாசலுக்கு முன்னால் சுவனவாசிகள் வந்து நிற்கின்ற பொழுது நோன்பு வைத்த மனிதர்கள் எங்கே என்று அவரிடத்தில் கேட்கப்படும். நோன்பாளிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக கொண்டு வந்து வைக்கப்பட்டால் சுவனத்துடைய ரய்யான் என்ற வாசல் திறக்கப்படும். அதற்குள்ளே அவர்கள் நுழைவார்கள். அந்த சுவனத்தில் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் எவரும் நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். இந்த ஹதீஸை நாம் படிக்கின்ற நாம் இன்ன ஃபில் ஜன்னா, சுவனத்தின் வாசல் அல்ல, சுவனத்துடைய 8 நுழைவாசல்களில் ஒன்றல்ல ரய்யான் என்ற வாசல். அருமை நேயர்களே, மாறாக சுவனத்திற்கு சுவனவாசிகள் எல்லாம் சென்றதற்கு பின்னால் சுவனத்திற்கு உள்ளே இன்சைட் த பாரடைஸ் ஃபில் ஜன்னா என்று சொன்னால் சுவனத்திற்கு உள்ளே ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்கு தான் ரய்யான் என்று பெயர் சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார். ஆக சொர்க்கத்திற்கு உள்ளே இருக்கின்ற அந்த ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு சொர்க்கம், அதை குறித்து எங்காவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவோ குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றன அங்கு என்ன இருக்கும், என்ன அருள்வளங்கள் கிடைக்கும், என்ன நற்பாக்கியங்கள் இருக்கும், என்னென்ன அந்த சுவனத்துடைய வர்ணனை என்ன, தன்மைகள் என்ன என்று எதை குறித்தும் நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு நோன்புடைய அந்த சிறப்பு இருக்கிறது. ஆக அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, நோன்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை செய்தால் 70 மடங்கு ஃபர்லான செயலை செய்வதை போன்ற நற்கூலியை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த நோன்பை குறித்து முதல் 10 ரஹ்மத் என்றும் நடு 10 மக்ஃபிரத் என்றும் கடைசி 10 நரக விடுதலை என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார்கள். அதே போன்று சுவனம் ஆசைப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று தான் நானே கூலியாக மாறுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரய்யான் என்ற ஒரு சுவனம் தனியாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலாக இந்த ரமலானை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய இந்த எல்லா சிறப்புகளும் வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்கு தானா, இதற்காக வேண்டித்தான் இவ்வளவு சிறப்புகளா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சிறப்புகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் தரவில்லை. மாறாக உங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 11 மாதங்களுக்கு பின்னால் ஒரு மாதமேனும் உளமாற நீங்கள் உளப்பூர்வமாக நீங்கள் தூய்மை பெற வேண்டும், நீங்கள் முன்னேற வேண்டும், இறையச்சமுடையவளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த ரமலானை முஸ்லிம்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். பசியோடும் தாகத்தோடும் உணவையும் தண்ணீரையும் உணவையும் பானத்தையும் மட்டும் தவிர்த்து கொள்வது மட்டும் நோன்பல்ல, மாறாக கெட்ட விஷயங்களை பார்ப்பது, கெட்ட விஷயங்களை பேசுவது, கெட்ட விஷயங்களை கேட்பது கூட அதிலிருந்து தவிர்த்து கொள்வதும் சேர்த்துத்தான் நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தந்தார். பிறதொரு தடவை இந்த நோன்பு எவ்வாறு பிடிக்க வேண்டும், எவ்வாறு நோன்பாளி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எத்தனையோ நோன்பாளிகள் கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ, ரசூலுல்லாஹ் சொன்னார் எத்தனையோ நோன்பாளிகள், அந்த நோன்பாளிகளுக்கு நோன்பின் மூலம் கண்ட பலன் என்ன?
வெறும் பசி மட்டும்தான். எத்தனையோ இரவு வணங்குகின்றவர்கள், அவர்கள் வணங்கிய வணக்கத்தின் மூலமாக அவர்கள் அடைந்த பலன் என்ன? இரவு கண் விழித்தது மட்டும்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன? அவர்களை பொறுத்தவரையில் நோன்பு என்பது பசியோடு இருப்பது மட்டும்தான். அவர்களை பொறுத்தவரையில் ரமலானுடைய காலங்களில் நின்று வணங்குவது என்பது கண் விழித்து நிற்பது மட்டும்தான். மற்றபடி மோசமானவற்றை தவிர்த்து கொள்வது என்பதெல்லாம் அவருடைய வரலாற்றிலே அவருடைய செயலேட்டிலே இல்லை என்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறதொரு தடவை சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. எவரொருவர் நோன்பு நோற்ற நிலைமையில் கூட மோசமான சொல், மோசமான செயல் இவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ளவில்லையோ அவர் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். ரமலான் வந்ததற்கு பின்பு கூட அதே போய், ரமலான் வந்ததற்கு பின்பு கூட ரமலானுக்கு முன்பு செய்த அதே பித்தலாட்டம், அதே மோசடி, அதே வீணான செயல்கள், அதே தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் எதற்காக பசித்திருக்க வேண்டும்? எதற்காக தாய்த்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டியா? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ரமலான் வந்ததற்கு பின்பு கூட புறம் பேசுகின்ற மக்கள், ரமலான் வந்ததற்கு பின்பு கூட நோன்பு வைத்த நிலைமையில் கூட பொய் சொல்லுகின்ற மக்கள், ரமலான் வந்ததற்கு பின்பு கூட மோசடியில் ஈடுபடுகின்ற மக்கள், ரமலான் வந்ததற்கு பின்பு கூட நேரத்தை வீணாகுகின்ற மக்களை நீங்கள் பாருங்கள். ரமலானுடைய பகல் பொழுதுகளில் எல்லாம் வீணான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ரமலானுக்கு முன்பு எவ்வாறு பார்த்தார்களோ அதே போன்றே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னால் ஏன் அவர் பசித்திருக்க வேண்டும்? ஏன் அவர் தாகித்திருக்க வேண்டும்? நினைத்து பார்க்க வேண்டாமா? ரமலான் அல்லாத நாட்களில் பிறரை குறித்து புறம் பேசினோம் என்று சொன்னால் அதற்கும் ரமலானில் புறம் பேசுகின்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நோன்பிற்காக உதாரணமாக 50 மதிப்பெண்களை தருகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். புறம் பேசுவதன் மூலமாக -50 மதிப்பெண்கள் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கின்ற கூலி என்ன? 0 அல்லவா? எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பின் மூலமாக அடைந்த பலன் என்ன? பட்டினியோடு இருந்தது மட்டும்தான், வேறு எந்த கூலியும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து, இருவருமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தான். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சற்று குட்டையானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து ஹே கஸீரா, அவள் குட்டையானவள் என்று சொன்னார். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் குறிப்பிட்டு காட்டினார், ஆயிஷா என்ன வார்த்தை நீங்கள் கூறி இருக்கின்றீர்கள் தெரியுமா? நீங்கள் குறிப்பிட்டு காட்டிய இந்த வார்த்தையை கடலில் கலக்கினால் கடல் கூட விஷமாக மாறி இருக்கும், கடலுடைய ருசியை மாறி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எனக்காக பிழை பொறுக்க தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்ன பொழுது பெருமானார் குறிப்பிட்டு தந்தார்கள், ஸைனபுக்காக நீங்கள் முதலில் பிழை பொறுக்க தேடுங்கள், பின்னர் நாம் உங்களுக்காக பிழை பொறுக்க தேடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். இது பிறரை குறித்த ஒரு புறம் பேசுதல். இது ரமலான் அல்லாத நாட்கள் என்று சொன்னால் ரமலானில் உங்களுடைய நல்லமல்களை எல்லாம் இந்த புறம் பேசுவதன் மூலமாக அடித்து சென்று விடாதா? அருமை நேயர்களே, ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து அபூதுல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு சௌதா, கர்பியின் மகனே என்று அழைத்து விட்டார். நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து என்னை இவ்வாறு சொல்லிவிட்டார் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவக்க தொடங்கி விட்டது. அபூதுல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சலாம் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? எனக்கு தெரியாது உம்முடைய ஸலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டுமா பதில் சொல்ல வேண்டாமா என்ற அருது அம்லா, உம்முடைய ஸலாத்திற்கு பதில் சொல்ல வேண்டாமா வேண்டுமா என்று கூட எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு யா பாதர் இன் ஃபீக ஜாஹிலியா, உம்மிடத்தில் இன்னும் ஜாஹிலியா என்ற அறியாமை கால குணநலங்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதுல் கிஃபாரியை பார்த்து குறிப்பிட்டு காட்டினார். அந்த அளவுக்கு பிறரை குறித்து மோசமாக பேசுவது சாதாரண நாட்களிலேயே மிக அபாயகரமான, எல்லா நன்மைகளையும் அழித்து விடக்கூடியது என்று சொன்னால் ரமலானில் நாம் பிறரை குறித்து பேசினால் நோன்பு வைத்த நிலைமையிலும் தாகத்தோடு இருக்கின்ற நிலைமையிலும் பிறரை குறித்து பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை அழித்துவிடும் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே. எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு தருகின்றார், யா பாகியல் கைரி அக்பில் யா பாகிய ஷர் அத்பிர், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நாடுகின்ற மனிதனே அல்லாஹ் தஆலா கூறுவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடுகின்ற மனிதனே ஓடி வா, தீமைகளை செய்ய வேண்டும் என்று நாடுகின்ற மனிதனே
திரும்பிச் செல் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். ஒரு நோன்பு என்பது பொதுவாக ஏன் ஒரு மாத காலம் நமக்கு அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். எந்த ஒரு நற்கர்மங்களை நாம் ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நற்செயலை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து அதை நாம் வாழ்நாள் முழுக்க பயிற்சி எடுத்து கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த நற்செயலை 20 முதல் 25 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் பயிற்சியாக எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக நிரந்தரமாக பயிற்சிக்கு வந்துவிடும் என்று மனோதத்துவியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். அதே போன்று தான் எந்த ஒரு தீமையை விடுவது என்று சொன்னாலும் 20 முதல் 25 நாட்கள் நீங்கள் விடுவதாக அதற்கு பயிற்சி எடுத்தால் பின்னர் தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாளில் அது அப்படியே செயல்படுத்தப்படும் என்று மனோதத்துவியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். ஆக நமக்கு 20 முதல் 25 நாட்கள் அல்ல, ஒரு மாத காலத்தை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒரு நற்கர்மங்களை ஒரு நல்ல குணத்தை பின்பற்றுவதற்கும் ஒரு தீய குணத்தை விட்டுவிடுவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான். எனவே அருமை நேயர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது நற்கர்மங்களை ஆற்றி நம்முடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக மாறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இவ்வளவு பெரிய ஒரு அருள் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே தான் ஒரு தடவை மெம்பர் படிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிக்கொண்டிருந்த பொழுது ஆமீன் 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 என்று 3 படிகளிலும் கால் வைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யாரும் அங்கில்லை, யாரும் துஆ கேட்கவில்லை, யாரும் பிரார்த்தனை புரியவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோ கேட்ட பிரார்த்தனைக்காக வேண்டி துஆ செய்ததை போன்று ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். தொழுகை முடிந்த பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனைக்கு ஆமீன் என்று சொன்னதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார், 3 பிரார்த்தனைகளை செய்தார், நான் அந்த 3க்கும் ஆமீன் சொன்னேன். அதில் ஒன்றுதான் அர்ஹமல்லாஹு அன்ஃப அப்தின் தஹல ரமலான் ஃபலம் யுக்ஃபர் ல. ரமலான் வந்ததற்கு பின்பு கூட, ரமலான் முடியும் நேரத்தில் கூட எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கு துஆ கேட்டார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், ஜிப்ரீல் கேட்ட துஆவுக்கு பெருமானார் ஆமீன் என்று சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த துஆ எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு துஆ என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக ரமலான் வந்துவிட்டால் ரமலானுக்கு முன்பு இருந்த அதே நிலைமையில் தான் இன்றும் இருக்கின்றோம். ரமலானுக்கு முன்பு செய்த அதே பொய், அதே பித்தலாட்டம், அதே புறம்பேச்சு என்றிருந்தால் அருமை நேயர்களே அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அதற்காக வேண்டி ரமலானை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தரவில்லை. மாறாக இந்த ரமலானை அமல்கள் மூலமாக நற்செயல்கள் மூலமாக அலங்கரித்து நாம் மென்மேலும் இறையன்பையும் இறை அருளையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட தகுதியுடைய மக்களாக மாற்றுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே இந்த ரமலானை நல்லமல்களால் நற்கர்மங்களால் நாம் அலங்கரிப்போம். என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். முதலில் ஒன்றாக நீயத் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணம், நீயத்தை முதலில் தூய்மையாக அமைத்துக் கொள்ளுங்கள். சென்று போன 11 மாத காலமும் நாம் செய்த தவறுகள், நான் செய்திருக்கின்ற பாவங்கள், நான் செய்திருக்கின்ற பொய், இவை அத்தனையும் நினைவு கூர்ந்து பார்த்து இந்த ரமலானில் இருந்து நான் திருந்துகிறேன் என்ற உறுதியோடு நீயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுக்கு பின்னால் நிச்சயமாக இதுவரை செய்த எந்த தீமைகளையும் நான் செய்ய மாட்டேன் என்று ஈமானோடும் இந்த ரமலான் மூலம் அல்லாஹு தஆலா எனக்கு நற்கூலியை தருவான், நான் திருந்த உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என்ற உறுதியோடும் நீயத்தை முதலிலேயே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய நாட்களில் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் இறைவன் கூலி தருவான் என்ற எண்ணத்தோடும் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்று சொன்னால் அது அவ்வாறு தான். வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்காக அல்ல, ஒரு உறுதியோடு ஊரே நோன்பு நோக்கிறது, நானும் நோன்பு நோக்கிறேன், ஊரே பசியோடு இருக்கிறது, எனவே கூட்டத்தோடு கூட்டமாக நான் நோன்பு நோக்காவிட்டால் யாராவது எதையாவது சொல்வார்களே எந்த எண்ணத்திற்காக அல்ல, மாறாக நான் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வேண்டி முதலில் நீயத்தை சரி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக அல் குர்ஆன், குர்ஆனுக்குண்டான தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரமலானில் குர்ஆனுக்காக ரமலானுக்காக குர்ஆனா என்று சொன்னால் குர்ஆனுக்காகத்தான் ரமலான். குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறங்கிய காரணத்தால் தான் ரமலானுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு வந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ரமலானுக்கு சிறப்பு கூட கிடையாது. அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான்,
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்குகின்ற அருள்மறை குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு தருகின்றான். முஸ்லிம்களுக்கு பொதுவாக இந்த குர்ஆனோடு உண்டான தொடர்பு என்பது என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். உரை போட்டு உயரமான இடத்தில் பரக்கத்தாக முபாரக்காக கண்ணியத்தோடு வைத்து விடுவார்கள். ரமலான் வந்துவிட்டால் தான் அதை எடுத்து ஓதுவதற்காக தூசி தட்டுவார்கள் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. ஆனால் அப்போது கூட அதை ஓதாமல் சாதாரணமாக நடக்குகின்ற நிறைய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அருமை நேயர்களே, வெறுமனே ஓதுவதற்கு நன்மை இல்லை என்று நாம் குறிப்பிட்டு காட்டவில்லை, நன்மை இருக்கிறது. ஆனால் ரமலானில் இந்த குர்ஆனோடு உங்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரே ஒரு நூலுக்குத்தான் இந்த சிறப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அருள்முறை குர்ஆனை ஓதுவது நன்மை, அருள்முறை குர்ஆனை கேட்பது நன்மை, குர்ஆனை பார்ப்பது கூட நன்மை என்று சொன்னால் அது குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனுடைய ஓர் எழுத்தை நான் ஓதுகிறேன் என்ற எண்ணத்தில் ஓதினால் 1க்கு 10 நன்மைகளை தருகிறான். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 1க்கு 10ஆக 30 நன்மைகள் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஓதுவதன் மூலமாக அதிகமான நன்மை இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வெறுமனே ஓதுவதற்காக மட்டும்தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தந்திருப்பானா? யோசித்து பார்க்க வேண்டாமா? வெறுமனே ஓதுவது மட்டும்தான் தொழில் என்று சொன்னால் அல் ஃபாத்திஹாவையோ அல்லது குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சின்ன சின்ன சூறாக்களையோ இறக்கி அருளி விட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கலாம், இவற்றை நாள் முழுக்க ஓதிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி இருக்கலாம். 30 ஜுஸு குர்ஆனாகிய இவ்வளவு பெரிய கிதாபை அல்லாஹ் தஆலா இறக்கி அருள வேண்டிய தேவையே இல்லையே. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அருமை சகோதரர்களே, அருள்மறை குர்ஆன் இறக்கப்பட்டது அமல் செய்வதற்காக வேண்டி, செயல்படுத்துவதற்காக வேண்டி. ஆனால் ஓதுவதையே அமலாக, ஓதுவதையே செயலாக நீங்கள் கொண்டு விட்டீர்களே, அதை செயல்படுத்தவில்லை என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் குறிப்பிடுகிறார். எனவே குர்ஆனை ஓதும் போது இந்த குர்ஆன் என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக இறக்கி அருளிய குர்ஆனை ஓதுவதோடு நான் நிறுத்துகிறேன் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக வேண்டிய அருள்மறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்கி அருளி இருக்கின்றான். ஏன் ரமலானுடைய நாட்களில் தராவீஹுடைய தொழுகையில் அதிகமாக குர்ஆன் ஓதப்படுகிறது? ஏனென்று சொன்னால் அதை சிந்திப்பதற்காக வேண்டி, அதை செயல்படுத்துவதற்காக வேண்டி. எனவே அருள்மறை குர்ஆன் சுவனத்தை குறித்து பேசுகிறது, நரகத்தை குறித்து பேசுகிறது, மர்மையை குறித்து பேசுகிறது, மன்னரையை குறித்து பேசுகிறது, நல்ல குணங்களை குறித்து பேசுகிறது. இவற்றையெல்லாம் எதையும் அறியாமல் புரியாமல் தொழுகையில் சும்மா வெறுமனே கேட்பதன் மூலமாக என்ன மாற்றத்தை வாழ்வில் கொண்டு வர முடியும்? இந்த குர்ஆனை ஓதும் போது இந்த குர்ஆன் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு என்று சொல்லுகிறதே, நான் எப்பொழுது பொய் சொல்லாமல் இருக்க போகிறேன் என்று என்றாவது நாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா? நான் பின்பற்ற வேண்டிய நற்குணங்கள் என்ன? நான் கைகழுவ வேண்டிய, நான் தவிர்த்து கொள்ள வேண்டிய மோசமான குணங்கள் என்ன என்று என்றாவது இந்த குர்ஆனிடத்தில் நாம் கேட்டிருக்கின்றோமா? என்னுடைய குடும்ப வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும்? என்னுடைய வெளி விவகாரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? என்னுடைய வியாபாரம் எவ்வாறு இருக்க வேண்டும்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் மனைவியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? குடும்பத்தோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? பிள்ளைகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய எல்லா நற்குணங்களும் தீய குணங்களும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை குறித்து என்றாவது நாம் குர்ஆனிடத்தில் கேட்டிருக்கின்றோமா? கேட்டால், அதை படித்தால், அதை வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அதை படித்தால் மட்டும்தான் அது நேர்வழி காட்டும். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று. தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தக்வா உடையவர்கள் தான் ஏற்கனவே இறையச்சம் உடையவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு பிரத்யேகமாக இந்த குர்ஆன் சென்று நேர்வழி காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொன்னால், இது உண்மைதான் என்று சொன்னால் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில், இது எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த குர்ஆன் சொல்லுகிறதோ அவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தோடு யார் குர்ஆனை படிக்கிறாரோ அவருக்கு நேர்வழி காட்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே அருமை நேயர்களே, அப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் வழிகாட்டும். இந்த உலகத்தில் வழிகாட்டும் என்பது மட்டுமல்ல, மறுமையில் இந்த குர்ஆன் நமக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மறுமை நாளில் நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய மனைவி மக்களோ, நம்முடைய உற்றார் உறவினர்களோ, நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய சகோதரர்களோ நமக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய மாட்டார்கள், ஷஃபாஅத் செய்ய மாட்டார்கள். மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபியானி யௌமல் கியாமா, மறுமை நாளில் குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும், சிபாரிசு செய்யுமா, அல்லாஹ்விடத்தில் நோன்பு சொல்லுமாம், யா அல்லாஹ் இவன் எனக்காக பசித்திருந்தான், எனவே இவனுக்காக நான் சிபாரிசு செய்கிறேன். குர்ஆன் சொல்லுமாம், யா அல்லாஹ் இவன் எனக்காக கண் விழித்து ஓதினான், எனவே இவனுடைய பாவங்களை மன்னித்து விடு, இவனுக்காக நான் சிபாரிசு செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சிபாரிசு செய்வதற்காக அனுமதி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறாளாக. இந்த குர்ஆனோடு இந்த மாதத்தில் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். 2 மூன்றாவதாக பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று மல்லம் யதா கவுல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. நோன்பு நோற்ற நிலைமையில் கூட யார் மோசமான சொல் மோசமான செயலை தவிர்த்து கொள்ளவில்லையோ அவர் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும் என்று எந்த விதமான அவசியமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. நிச்சயமாக நோன்பு வைத்த ஒருவன் அவனிடத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சின்ன சின்ன தவறுகளை கூட கவனமாக இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மறுமை நாளில் நம்முடைய கழுத்தை பிடிக்கும். மனில் முஃப்லிஸ் என்று கேட்ட ஒரு ஹதீஸ் நபிமொழி மக்களுக்கு மத்தியில் பிரபலமான ஒன்று. ஆண்டி என்றால் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரிடத்தில் கேட்டால் தோழர்கள் சொன்னார்கள், நிறைய பணங்களை வைத்து எல்லாவற்றையும் செலவு செய்து இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற மனிதன் தான் ஆண்டி என்று யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பதில் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை குறித்து நான் இங்கே குறிப்பிட்டு காட்டவில்லை, மாறாக மறுமை நாளில் மலையளவு நன்மைகளோடு வருவான். ஆனால் அவனை குறித்து புகார் சொல்லுகின்ற இன்னொரு முக்கூட்டம் மக்கள் அல்லாஹ்விடத்தில் புகார் செய்வார்கள். இவனுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும். கடைசியில் இவனுடைய நன்மைகள் தீர்ந்ததற்கு பின்னால் இவனை குறித்து புகார் சொல்லுகின்ற மக்கள் இருப்பார்கள். கடைசியில் இந்த மக்களுடைய தீமை இந்த மலையளவு நன்மைகளை கொண்டு வந்த மனிதனுக்கு எடுத்து போடப்படும். பெருமானார் சொல்லுகிறார்கள், துரிஹ அலைஹி ஸய்யிஆத்துஹும் சும்ம துரிஹ ஃபின்னார். இவருடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த மனிதனுக்கு வீசப்படும். கடைசியில் இவன் நரகத்தில் வீசி எறியப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவன் தான் ஆண்டி என்று. எனவே ஏன் இவன் இவ்வாறு மலையளவு நன்மைகளை கொண்டு வந்து நான் நிச்சயம் சுவனம் தான் செல்ல போகிறேன் என்று குறிப்பிட்டு காட்டுகின்ற ஒரு மனிதன் கடைசி நரகவாசியாக மாறுவது ஏன்? ஏனென்று சொன்னால் சின்ன சின்ன தவறுகளை அலட்சியமாக சின்ன சின்ன விஷயங்களை இவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா கண்டுகொள்ளவா போகிறான், இவற்றின் மூலமாகவெல்லாம் நமக்கு பாதிப்பு ஏற்படவா போகின்றது என்று எண்ணுகின்ற காரணத்தால் இது சாதாரண நாட்கள் என்று சொன்னால் ரமலானுடைய நாட்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள், நோன்பின் மூலம் நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் இந்த சின்ன சின்ன தவறுகளின் மூலமாக அந்த நன்மைகள் அழிந்து ஒன்றுமில்லாமல் மாறிவிடும். எனவே மூன்றாவது அதிகமாக பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நான்காவதாக அதிகமாக திக்ர் துஆக்களை நீங்கள் செய்து வாருங்கள். இது ரமலான் என்று சொன்னாலே துஆவுடைய மாதம், ரமலான் என்று சொன்னாலே திக்ர்களுடைய மாதம். திக்ர் என்று சொன்னால் ஒரு மூலையில் அமர்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதல்ல. நடக்கும் போதும் படுக்கும் போதும் பிறருக்காக காத்திருக்கும் போதும் வாகனத்தில் செல்லும் போதும் முடிந்தவரை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய உள்ளங்களை பார்த்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு வேகமாக வந்தார்கள். வேகமாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் சிறு சஹாபாக்கள் நபி தோழர்கள் ஒரு மூலையில் அமர்ந்து எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எதையோ விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேகமாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இல்லை என்ன செய்துதான் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. சஹாபாக்கள் மீண்டும், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை குறித்து தான் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், திக்ர் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்ன பொழுது மூன்றாவது தடவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை சந்தேகப்படுவதற்காக வேண்டி 3 தடவை கேட்கவில்லை, மாறா இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியில் ஒரு கூட்டம் மக்கள் இருக்கின்றார்கள், இவர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருகில் இருக்கின்ற வானவரிடத்தில் பெருமை அடிக்கின்றார். அவ்வாறு பெருமை அடித்து விட்டு அல்லாஹு தஆலா சொன்னான், உஷ்ஹிதுக்கும் யா மலாயிகத்தி இன்னி கத் கஃபர்து லக்கும் லஹும், அவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், அதற்கு உங்களையே நான் சாட்சி வைத்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா பெருமை அடித்ததா அந்த செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக என்னிடத்தில் அளித்தான். எனவே அது என்ன கூட்டம் என்று நான் பார்த்து வருவதற்காக வந்தேன், இதுதான் நான் அமர வேண்டிய கூட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தோடு அமர்ந்தார் என்று சொன்னால் இது சாதாரண நாட்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா மதிப்பும் கண்ணியமும் மரியாதையும் கொடுக்கின்றார் என்று சொன்னால் ரமலானுடைய நாட்கள் நினைத்து பாருங்கள். எனவே ஒன்று, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அடுத்ததாக அல்லாஹ் அதிகமாக ரமலான் என்று சொன்னாலே துஆ தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், லிஸ்ஸாயிமி தஅவத்துன் முஸ்தஜாபன் இந்த தரிஹி லா யுரத். நோன்பாளி நேரத்தில் கேட்கின்ற துஆ ஒரு நாளும் தட்டப்பட மாட்டாது, உடனடியாக அது கபூல் செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார். அருமை நேயர்களே, அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, குறிப்பாக சகோதரிகளுக்கு என்ன சொல்ல வருகின்றோம் என்று சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த
நபிமொழியை சற்று யோசித்து பாருங்கள். நோன்பு திறக்கின்ற நேரத்தில் கேட்கின்ற துஆ கபூலாகும், தட்டப்பட மாட்டது என்று சொன்னால், நோன்பு திறக்கின்ற நேரத்தில் நம்முடைய தாய்மார்களும் கிச்சனில் நம்முடைய சமையல் அறையில் பொழுதெல்லாம் கொடுக்கின்றார்கள். சமையல் வேலை மகனுடைய பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டதற்கு பின்பு கூட, கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடிக்கப்பட்டதற்கு பின்பு கூட அவர்கள் கிச்சனை விட்டு வெளியே வருவதே இல்லை. ஏன் இவ்வாறு செய்யக்கூடாது? பாங்கு சொல்வதற்கும் 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே அந்த எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வந்து இஃப்தாருடைய இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது அந்த துஆ கபூலாகும் என்றல்லவா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான். எனவே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாங்கு சொல்வதில் கூட கிச்சனிலும் சமையலறையிலும் இருந்தால் அந்த நேரத்தில் கேட்கின்ற அந்த துஆவுடைய சந்தர்ப்பத்தை நாம் தவறவிடுகின்றோம். எனவே நாம் கவனத்தில் நிறுத்த வேண்டியது அந்த நேரத்தில் கேட்கின்ற அந்த துஆ. எனவே இந்த நாளில் இந்த நேரத்தில் நாம் நமக்காக கேட்காவிட்டாலும் உலகத்தில் பல பாகங்களிலும் இன்று அடிபடுகின்ற முஸ்லிம் சமூகம் இருக்கிறது, வறுமையில் வாடுகின்ற முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. பலஸ்தீன், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றால் அவர்களுக்காக நாம் துஆ கேட்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், யாராவது என்னிடத்தில் தௌபா கேட்கிறார்களா அவருடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாராவது என்னிடத்தில் பிழைவுக்கு தேடுகிறார்களா அவருடைய பிழைவுக்குதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்ற சொல்லுகின்ற நேரம் இது. அருமை சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை வழிபட்டு கொடுக்கின்ற ஒரு அடியான், யா ரப், யா அல்லாஹ், இறைவா என்று பதில் சொல்லுவாய் என்று அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது, லப்பைக அப்தி என்று நான் பதில் சொல்லுவேன், இதோ இருக்கிறேன் அடியானே, இதோ வீட்டில் அடியானே என்று நான் பதில் சொல்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் கூறினான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், அவ்வாறு உன்னை வழிபடுகின்றவன் உன்னை அழைத்தால் பதில் சொல்வதாக சொல்லுகிறாய், ஒரு பாவி, ஒரு பாவம் செய்கின்ற தவறுகள் செய்துவிட்ட ஒரு மனிதன் உன்னை அழைத்தால் நீ எவ்வாறு அவனுக்கு பதில் கொடுப்பாய் என்று சொன்ன பொழுது, கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், லப்பைக அப்தி, லப்பைக அப்தி, லப்பைக அப்தி என்று நான் 3 தடவை இதோ இருக்கிறேன் எனது அடியானே, இதோ ஓடி வந்து விட்டேன் எனது அடியானே என்று 3 தடவை பதில் கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை வழிபடுகின்ற ஒரு மனிதன் ஒரு தடவை உன்னை அழைத்தால் ஒரு தடவை பதில் சொல்லுகின்ற நீ, உனக்கு மாறு செய்கின்ற பாவங்களில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதன் அழைத்தால் மட்டும் நீ எவ்வாறு 3 தடவை பதில் கொடுக்குகின்றாய் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், லி அன்ன தாயதானி பி அமலிஹி, ஏனென்றால் எனக்கு வழிபடுகின்ற மனிதன் என்னை அழைக்கின்ற பொழுது அவனுடைய நற்செயல்களின் மீது நம்பிக்கை வைத்து என்னை அழைத்தான், அவன் என்னை வழிபட்டான், எனவே நிச்சயம் எனக்கு என்னுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் தருவான் என்ற நம்பிக்கையோடு என்னை அழைத்தான். ஆனால் அம்மல் ஆசி ஃபக்த் தானி வஹுவ யர்ஜு ரஹ்மதி வ மக்ஃபிரதி, ஆனால் ஒரு பாவம் செய்கின்றவன் என்னுடைய அருளையும் என்னுடைய மன்னிப்பையும் ஆதரவு வைத்தல்லவா என்னை அழைக்கின்றான், எனவே நான் எவ்வாறு அவனுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான் என்று சொன்னால், நாம் இந்த நேரத்தில், அதுவும் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்டால், அவனுடைய மன்னிப்பையும் கருணையும் ஆதரவு வைத்தவர்களாக கேட்டால் நிச்சயம் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா தட்டமாட்டான் என்பதையும் நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். அதே போன்று தான் 5ஆவதாக நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக வாரி வழங்க வேண்டும். முடிந்தவரை ஜக்காத்தை கொடுக்கலாம். ஜக்காத்து கொடுக்க தகுதி இல்லாதவர்கள் சதக்காவை வாரி வழங்கலாம். ஷஹருல் ஜூத் என்று ரமலானுக்கு ஒரு பேர் இருக்கிறது, கொடையுடைய மாதம். நற்கொடைகளை வாரி வாரி, நன்கொடைகளை வாரி வாரி கொடுக்குகின்ற மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயு ஸதகதி அஃதல், சதக்காவிலேயே சிறந்த சதக்கா எது என்று கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்தும் ஃபீ ரமலான், ரமலானில் கொடுக்கின்ற சதக்கா தான் மிகச்சிறந்த சதக்கா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார். இவ்வாறு கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் எவ்வாறு வாரி வாரி கொடுப்பார்கள் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரமலானில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடையை குறித்து இவ்வாறு சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகின்ற காற்றை விட வேகமாக வாரி வாரி வழங்குவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சதக்காவை குறித்து குறிப்பிட்டு தருகிறார். ஒரு காற்று என்று ஏன் குறிப்பிட்டு காட்டினார்கள்? வேகமாக வீசுகின்ற காற்றை விட வேகமாக கொடை கொடுப்பவர்கள் என்று. காற்று வீசும் போது பாருங்கள், காலையில் வீசினேனே மாலையில் வீச மாட்டேன் என்று சொல்லாது, வீசும் போது அது வேகமாக வீசும். இன்னாருக்குத்தான் வீசுவேன், இன்னாருக்கு வீச மாட்டேன் என்று காற்று
மாற்று சொல்லாது, எல்லோருக்கும் வீசும். அதே போன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் சதக்கா கொடுத்து விட்டேனே, மாலையில் கொடுக்க மாட்டேன் என்றோ, இவருக்கு கொடுத்து விட்டேனே இவருக்கு கொடுக்க மாட்டேன் என்றோ, நான் இப்பொழுது என்னிடத்தில் எதுவும் இல்லை கொடுக்க முடியாது என்றோ எதுவும் சொல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வாரி கொடுப்பார்கள். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகுன் நார வலௌ பிஷிக்கி தம்ரா, நரகத்தை ஒரு பேரித்தம்பளத்துடைய துண்டை கொண்டாவது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார். எனவே இந்த ரமலானுடைய நாளில் நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் முடிந்தவரை ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் உயர்ந்த சொர்க்கமும் நமக்கு கிடைக்கிறது. 2 ரூபாய் இருக்கிறதா உங்களிடத்தில், 1 ரூபாய் ஏழைக்கு கொடுத்து விடுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் நோன்புடைய காலகட்டத்தில் நோன்பு திறப்பதற்காக அவருடைய வீட்டில் ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் லுஹர் நேரத்தில் வீட்டு கதவு தட்டப்படுகிறது. ஒரு யாசகம் கேட்பவர் வந்து அம்மா ஏதாவது தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த வீட்டில் இருந்த சிறுமி இடத்துல சொன்னார்கள். அந்த சிறுமியை பார்த்து, சிறுமியே இந்த ரொட்டி துண்டை அந்த யாசகம் கேட்பவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று. அந்த நேரத்தில் அந்த சிறுமி சொன்னார்கள், தாயே நோன்பு திறப்பதற்கு எதுவுமே நம்முடைய வீட்டில் இல்லையே என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கொடுங்கள் ரொட்டி துண்டை, அல்லாஹு தஆலா நிச்சயம் நமக்கு பகரமாக தருவான் என்று. பாருங்கள், நோன்பு திறப்பதற்கு அந்த வீட்டில் அந்த ரொட்டியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதை கூட நோன்பு யாசகம் கேட்ட அந்த மனிதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கொடுக்குமாறு உத்தரவிடுகின்றார்கள். அவர் வாங்கிவிட்டு சென்று விட்டார். அஸ்ரு தொழுகை முடிந்ததற்கு பின்பு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவரிடமிருந்து 80,000 திர்ஹங்கள் பைத்துல் மாலில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு உதவித்தொகையாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அனுப்பப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் 80,000 திர்ஹங்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. 80,000 திர்ஹங்கள் என்று சொன்னால் இன்றைய மதிப்பில் 12 முதல் 15 லட்சம் ரூபாய் என்று நாம் உத்தேசமாக மதிப்பிடலாம். அவ்வளவு பெரிய தொகை ஒரே நேரத்தில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அந்த சிறுமி பார்க்கின்றார்கள். இருந்த ஒரு ரொட்டி துண்டை யாசகம் கேட்பவருக்கு கொடுத்ததற்கு பகரமாக அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்ற நோக்கத்தில், என்ற அர்த்தத்தில், என்ற பொருளில் அந்த சிறுமி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்க்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த சிறுமியை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அருமை சிறுமியே, இந்த வீதியில், இந்த மதீனத்து வீதியில் சென்று யாரெல்லாம் கடன்காரர் இருக்கிறார்கள், யாரெல்லாம் வறுமையில் வாடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், யாரெல்லாம் விதவையாக இருக்கின்றார்களோ அத்தனை மக்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த அனைத்து மக்களும் வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அங்கிருந்து அந்த பணத்தில் ஒரு போர்வையை போர்த்துகிறார்கள். போர்வையால் மூடி அந்த அனாதைகளும் வறியவர்களும் ஏழைகளும் விதவைகளும் வந்த பொழுது எல்லோரிடத்திலும் சொன்னார்கள், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பணம் அவற்றை இந்த போர்வைக்கு உள்ளே கையை விட்டு அவ்வளவையும் எடுத்துச் செல்லுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பிட்டு காட்டிய பொழுது எல்லோரும் தங்களுக்கு தேவையான பணத்தை போர்வைக்குள்ளே கையை போட்டு எடுத்துச் செல்கிறார்கள். கடைசியில் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா பணமும் காலியாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சிறுமி இடத்தில் சொன்னார்கள், போர்வையை மடித்து வையுங்கள் என்று. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து அந்த சிறுமி சொன்னார்கள், அருமை தாயே, நோன்பு திறப்பதற்கு எதுவும் இல்லையே என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன குறிப்பிட்டு தந்தார்கள் தெரியுமா? யா புனையதி லவ் தக்கரதீனி லஃபஅல்து, அருமை மகளே, அருமை சிறுமியே, சற்று முன்பு ஞாபகப்படுத்தி இருக்க கூடாதா? அவ்வாறு ஞாபகப்படுத்தி இருந்தால் ஒரு திர்ஹத்தையோ அரை திர்ஹத்தையோ எடுத்து நோன்பு திறப்பதற்காக நான் தனியாக ஒதுக்கி வைத்திருப்பேனே என்று குறிப்பிட்டு காட்டினார். பாருங்கள் எந்த அளவுக்கு ரமலானுடைய நாட்களில் தான தர்மங்களை கொடுப்பதற்காக, சதக்காவை கொடுப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாம் முன் வந்திருக்கின்றாள் என்று. எனவே ரமலானுடைய நாட்களில் இவ்வாறு நாம் வாரி வாரி கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. ஆறாவதாக அருமை சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நாளில் பிற சகோதரர்கள் செய்த தவறுகளை நாம் மன்னித்து விட வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இறங்குகின்ற நாட்கள் இது. எனவே நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்மை மன்னிக்கின்றான். எனவே தான் இந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு ரசூலுல்லாஹ் சொன்ன துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளன், மன்னிப்பை விரும்புகிறாய், எனவே என்னை மன்னிப்பாயாக என்று நாம் அனுதினமும் ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் கற்றுத்தந்த ஒரு துஆ. நம்முடைய நாம் பழகுகின்ற, நம்மோடு இருக்குகின்ற சகோதரர்கள் நமக்கு பல தவறுகளை செய்திருக்கலாம், அநீதம் இழைத்திருக்கலாம், துன்பம் இழைத்திருக்கலாம். அதன் மூலம் நம்முடைய உள்ளத்தில் அவர்களை குறித்த கசப்புணர்வு, அவர்களை குறித்த வெறுப்பு, அவர்களை மன்னிக்க கூடாது என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் ரமலானுடைய நாள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தருகின்ற நாள் அல்லவா? எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதிகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறரை மன்னித்து விட வேண்டும். இந்த ரமலானில் கூட மனதில் வெறுப்பையும் பகைமையையும் கசப்புணர்வையும் மன்னிக்க கூடாது என்ற உறுதியை வைத்துக் கொண்டு நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால்
எவ்வாறு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை மன்னிப்பான்? எனவே இந்த ரமலானில் நாம் உறுதி எடுக்க வேண்டும். நிச்சயம் எனக்கு யாரெல்லாம் மனிதம் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் நாம் உறுதி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் இரு நபர்களை கொண்டு வந்து நிறுத்தப்படுவதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிய ஹதீஸ் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரு நபர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் இன்னொரு சகோதரை சுட்டிக்காட்டி அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாராம், யா அல்லாஹ், இந்த மனிதர் எனக்கு உலகத்தில் வாழும்போது என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறார், எனவே எனக்கு நீதி வேண்டும் என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இவருடைய முதல் குற்றம் சாட்டப்பட்ட மனிதருடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போன பொழுது அந்த மனிதரிடத்தில் கேட்பாராம், என்னுடைய அடியானுடைய நன்மைகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் தீர்ந்து விட்டதே என்று சொல்லும் போது இந்த இரண்டாவது மனிதன் சொல்லி காட்டுவானாம், யா அல்லாஹ், எனக்கு நீதி வேண்டும் என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த முதல் புகார் கூறிய மனிதனை பார்த்து சொல்வானாம், தலையை உயர்த்தி பார் என்று. அங்கே மிக பிரமாண்டமான பேரொளில் மிக்க முத்துக்களாலும் வைரங்களாலும் வைடூரியங்களாலும் விளைக்கப்பட்ட ஒரு சூனத்துடைய ஒரு பெரும் கோட்டையை அல்லாஹ் தஆலா இந்த முதல் மனிதனுக்கு காட்சிக்கு வைப்பான். அந்த காட்சியை பார்த்து, அந்த பெரும் கோட்டையை பார்த்து அந்த அழகில் மயங்கி அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், யா அல்லாஹ், யாருக்காக இந்த கோட்டை? ஒரு நபிமார்களுக்காகவா, அல்லது ஷஹீதுகளுக்காகவா, அல்லது யாருக்காக? சித்தீக்கீன்களுக்காகவா, உண்மையாளர்களுக்காகவா? யாருக்காக இந்த கோட்டை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லுவானாம், உனக்காகத்தான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று. எனக்காகவா யா அல்லாஹ்? நான் எவ்வாறு இதை அடைவது என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், பி அஃபிக அன் அஹீக், உனது இந்த சகோதரனை நீ மன்னிப்பது மூலமாக உனது அந்த கோட்டைக்கு நீ சொந்தக்காரனாக மாறலாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த முதல் மனிதனிடத்தில் சொல்லும் போது இந்த முதல் மனிதன் அல்லாஹ்விடத்தில் தான் அதுவரை செய்து கொண்டிருந்த வழக்குகளையும் விவாதங்களை எல்லாம் மறந்துவிட்டு, கத் அஃபௌத் யா ரப், அஃபௌத் யா ரப், மன்னித்து விட்டேன் எனது சகோதரனை, மன்னித்து விட்டேன் எனது சகோதரனை, அந்த கோட்டை மட்டுமே போதும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுவானாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், குது பியதி அஹீக ஃபதுகுல் ஜன்னா, உனது சகோதரனுடைய கையை பிடித்து விட்டு இருவரும் அந்த சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், இரு சகோதரர்களுக்கு மத்தியில் தன்னை நம்பிக்கை கொண்ட இறையடியார்கள் தங்களுக்குள்ளேயே வழக்குகள் போடக்கூடாது, சண்டை சச்சரவுகள் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ்வே சமாதானம் செய்து வைக்கின்றான் என்று சொன்னால், ஒரு சகோதரனை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்துடைய உயர்ந்த கோட்டை எனக்கு தருகிறான். யார் என்ன சொன்னாலும் சரி, மன்னிக்கவே முடியாது, நான் யாரையும் மன்னிக்க முடியாது மரணம் வரை என்று சொல்லுகின்றவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஒரு வரலாறு என்பது மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக, முன்மாதிரியாக, பாடமாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்தஹ் இப்னு அஸாஸா என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய உறவினரான ஒரு ஏழை சஹாபிக்கு எப்பொழுதுமே உதவித்தொகை கொடுத்து கொண்டே வந்தார். வழமையாக உதவுவது வழக்கம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்த ஒரு வதந்தி மதீனாவில் பரப்பப்பட்ட பொழுது அந்த வதந்தி பரப்புகின்ற கூட்டத்தில் முக்கியமாக இந்த மிஸ்தஹ் அவர்களும் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு அவருடைய மகளை குறித்தே வதந்திகள் பரப்பிய பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஸ்தஹுக்கு செய்கின்ற அந்த உதவியை அடியோடு நிறுத்தி மிக வேதனை அடைந்தார். அந்த நேரத்தில் சூரத் நூருடைய வசனங்கள் அங்கு இறங்குகிறது. 22வது வசனம் சூரத் நூருடைய வசனம் இவ்வாறு குறிப்பிட்டு தருகின்றது, உங்களில் வசதி படைத்தவர்களும் விசாலமான மனம் கொண்டவர்களும் உங்களுடைய ஏழைகளையும் ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களையும் அவர்கள் செய்த தவறுகளையும் மன்னிக்க கூடாதா? அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லையா? அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? எனவே பிறர் செய்த தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விஷயமாக இந்த ஆயத் இறங்கிய பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்களில் கண்ணீர் சொரிய அழுத வண்ணம் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ கேட்டாலாம், பலா பலா யா ரப் உஹிப்பு அன் தக்ஃபிர் லி, யா அல்லாஹ், நீ மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டு காட்டினார் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்வு எவ்வளவு பெரிய ஒரு பாடம். எனவே யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு இருக்கின்ற மக்கள் இந்த தோழர்களுடைய இந்த வரலாறை படித்து பார்க்கலாம். இந்த ரமலான் நமக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அவ்வாறே ஏழைக்கு உணவளியுங்கள். அருமை சகோதரர்களே, ஏழைக்கு உணவளிப்பது என்பது சொல்லும் மூலமாக இந்த ரமலானில் ஏழைக்கு உணவளிப்பது, ஏழைக்கு நல்ல கர்மங்கள், நல்ல விஷயங்களை செய்வது என்பது மட்டுமல்ல, இஃப்தார் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு திறப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்து கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு ஏழை நோன்பு திறக்க வழிவகை செய்து கொடுக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருக்கு நரக விடுதலை கிடைக்கிறது. நோன்பாளிக்கு என்ன கூலியோ அதே போன்ற ஒரு கூலி நோன்பு திறக்க வைத்தவருக்கும் கிடைக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள்.
அந்த நேரத்தில் தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிலிருந்து எல்லோரும் வசதியுடையவர்கள் இல்லையே, நாங்கள் எல்லோரும் வசதியுடையவர்கள் இல்லையே, எல்லோராலும் நோன்பு திறக்க வைக்க முடியாது என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குறிப்பிட்டு தந்தார்கள் தெரியுமா? இந்த கூலி, அதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் நரக விடுதலையும் நோன்பாளிக்கு கிடைக்கின்ற அதே நற்கூலியும் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? உங்களிலிருந்து ஒரு பெரித்தம் துண்டை கொண்டாவது அல்லது ஒரு கோளை நீரை கொண்டாவது அல்லது ஒரு அற்ப உணவை கொண்டாவது யாராவது ஏழைக்கு உணவளிக்க கொடுத்தால், நோன்பு திறக்க வைத்தால் அவர்களுக்கும் இந்த கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தாள். ஆனால் இந்த சமூகத்தில் இஃப்தார் புரோகிராம்கள் யாருக்காக நடத்தப்படுகிறது? வசதியுடையவர்களுக்கு. மென்மேலும் வசதியுடைய மக்களை அழைத்து இஃப்தார் புரோகிராம் வைக்கின்றோம் என்று சொன்னால் அவ்வாறு வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் வேற பிரியாரிட்டி, முன்னுரிமை எங்கே? யாருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? வசதி இல்லாதவர்களுக்கு, வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு, பசியோடும் பட்டினியோடும் நோன்பு வைக்கின்றவர்களுக்கு தானே நாம் இஃப்தார்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செய்ய வேண்டும். ஆனால் மென்மேலும் மென்மேலும் நம்முடைய நெருங்கிய உறவினர்களையும் வசதியுடையவர்களையும் வாய்ப்புடையவர்களையும் அழைத்து இஃப்தார் புரோகிராம் வைக்கின்ற பொழுது அதன் மூலம் நன்மை கிடைக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போன்று ஒரு ஏழைகளுக்கு உணவளிப்பதற்குண்டான, நோன்பு திறப்பதற்குண்டான வழிவகைகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டும். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டியதாக கூறுகின்றார்கள். பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், எவர் நோன்பாளிக்கு வயிறார உணவளிக்கின்றாரோ அவர் எனது தடாகத்திலிருந்து மறுமை நாளில் ஹவுதுல் கௌசரிலிருந்து நீர் அருந்துவார். அவ்வாறு நீர் அருந்தியதற்கு பின்னால் அவருக்கு தாகமே ஏற்படாது. அந்த தாகம் ஏற்படாத அந்த நிலைமையிலேயே அவர் சுவனத்தை சென்று சேர்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். ஆக ஏழாவதாக ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள். எட்டாவதாக அருமை நேயர்களே, கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய ரமலானுடைய இரவு நேர தொழுகைகளில் நீங்கள் அதிகம் நின்று வணங்குங்கள். 8 ரக்காத்தா அல்லது 20 ரக்காத்தா என்ற பிரச்சனைகளில் நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய எல்லா ஆற்றல்களையும் வீணாக செலவு செய்யாதீர்கள். 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா என்று நாம் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய ஆற்றல்களையும் செலவு செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. மாறாக எதுவாக இருந்தாலும் சரி, ரமலான் என்பது புண்ணியங்கள் பூத்து குலுங்குகின்ற மாதம். எனவே இந்த ரமலானுடைய நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் ரமலான் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் கூலி தருவான் என்ற எண்ணத்தோடும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹு தஆலா அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் வந்து நுழைந்த பொழுது சொன்ன முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம் அத்இமு தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் உதுஹிலுல் ஜன்னத பிஸலாம். மக்களே, நீங்கள் அதிகமாக சலாத்தை பரப்புங்கள், ஏழைக்கு நீங்கள் உணவளியுங்கள், உறவுகளோடு நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள், இரவில் வணங்குங்கள், சலாமத்தோடு சாந்தியோடு நீங்கள் சூனத்தில் நுழையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது சாதாரண நாட்களில் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய நாட்களில் இரவு நின்று வணங்கும் போது அவன் 8 தொழுகிறானா 20 தொழுகிறானா எப்படி தொழுகிறான் என்று பிறரை கவனிப்பதை விட அல்லாஹ்விடமிருந்து எனக்கு மன்னிப்பு வேண்டும், அல்லாஹ்வுடைய புண்ணியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் அதிகம் இந்த ரமலானுடைய நாளில் இரவு தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்குண்டான வழிவகை செய்வோமா. அவ்வாறு நற்கர்மங்களை குறித்து நற்செயல்களை குறித்து நாம் கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் முடிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ் நாம் அத்தனை பேரும் நினைவில் நிறுத்த வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், லா தஜல் யௌம ஃபித்ரிக யௌம சியாமிக ஸ்வா, நோன்பு நோற்றதற்கு பின்பும் நோன்பு நோற்காத நாளும் நோன்பு நோற்ற நாளும் இரண்டும் சமமாக வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே நோன்பு நோற்ற நிலைமையில் கூட நோன்பு பிடிக்காத நாளில் எவ்வாறு நான் இருந்தேனோ அவ்வாறு தான் இருப்பேன் என்று சொன்னால் தயவு செய்து அந்த மாதிரி நோன்பை நாம் நோக்க வேண்டாம் என்பதை நாம் கவனத்திருத்த வேண்டும். அருமை நேயர்களே, அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று விரும்பியதில்லை. அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீட்டி தருவாயாக என்று துஆ கேட்டதும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷஅபான் வபல்லினா ரமலான், யா அல்லாஹ் ஷஅபானில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலானுக்கு முன்னால் என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாதே என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்காக மட்டும் தான் என்னுடைய ஆயுளை நீட்டி தருவாயா என்று துஆ கேட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த ரமலான் எவ்வளவு புண்ணியங்கள் நிறைந்த மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிலைநிறுத்த வேண்டும். கடைசியாக முடிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மினல் இபாத் அல்லதி யக்ருஜு இலா ஸலாத்தில் ஈதி வ லைஸ அலைஹி யா. மக்களிலிருந்து சிலர் இருக்கிறார்கள், தொழுகை பெருநாள் தொழுகைக்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மீது ஒரு பங்கு கூட இல்லாத நிலைமையில் விட்டு வெளியே செல்கிறார்கள் என்று சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் பாவங்களே இல்லாத மனிதராக வீட்டை விட்டு பெருநாள் தொழுகைக்கு செல்கிறார்கள்? ரமலான் என்பது உண்மையிலே தக்வா உடையவர்களாக உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த நோன்பை நோற்ற காரணத்தால் பல அச்சங்களுக்கு தன்மை கொண்டனால் எந்த தவறும் இல்லாதவர்களாக வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். அவ்வாறு எந்த தவறாமல் நோன்பை முடித்து தொழிலாக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எந்த தவறுகளும் இல்லாமல் தூய்மையானவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய இடத்திற்கு அனுப்பிப்பானாக. இந்த பிரார்த்தனையோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானில் நற்கர்மங்கள் ஆற்றுகின்ற முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் தருள் புரிவானாக. ரமலானில் நம்முடைய முன் எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. ரமலானில் செய்கின்ற நற்கர்மம் மூலம் துவனத்தை சொந்தமாக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் திருகரம் ஏந்தியமாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.